போடுறதுக்கே 11.5 கோடி ரூபா தான். அதுக்கு பக்கத்தில் இது ரோடு போடுறதுக்கு 5.5 கோடியா? இந்த கேள்வி கேட்டாங்க. அதன் பிறகு அதை நாங்கள் பல வழிகளில் ப்ரெஷர் பண்ணி அது அவசியம், அது கிளேஸ் ஆயிலு, அது கீழே இருந்து பில்லர் போட்டு மேலே வரணும், அதனால இந்த தொகை தேவை என்று பல வழிகளில் அது ப்ரெஷர் கொடுத்து தான் அந்த தொகையை வாங்கிச்சு. அதெல்லாம் சேர்த்து வாங்கியிருக்குது. இவங்க என்னால் வேலை முடிச்சிருந்தா அது நல்ல ப்ராஃபிட் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதை விட்டுவிட்டு இதை விட அதிகப்படியான பெரிய கான்ட்ராக்ட் ஒர்க்கு எனக்கு எடுத்துக்கிட்டு அங்கே போய் இங்கே ஆளுங்கள்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால வேலையை உடனடியாக துவங்கணும். துவங்கிய 3 மாதத்திற்குள்ளாக இந்த வேலை முடிக்கப்பட வேண்டும். நாங்கள் 15ஆம் தேதி வருகின்ற அடுத்த மாதம் 15ஆம் தேதி போராட்டம் நடத்துவது என்பது இந்த கான்ட்ராக்ட் கையில் தான் இருக்கு. ஒன்று. இரண்டாவதாக நாளைக்கே இந்தியா சிமெண்ட்ஸ் கம்பெனிக்கு நான் கடிதம் எழுதுறேன். இந்த இதுக்கு நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்க கூடாது. ஏன்னா அவங்க ரூல்ல அவங்க நிலத்தை யாரு அபகரிச்சாலும் அதுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஆனால் அதனால தான் போயிட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு கூட அவங்க ஒன்றும் அங்கே ஏகே பாட்டி துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒன்றும் உங்களை மறிக்க போகிறது இல்லை. மீறி நீங்கள் இதை கட்டுங்க. அவங்க யாராவது தடுத்தா நாங்கள் உங்கள் கூட நிற்கிறோம். நாங்கள் பக்கத்தில் இருக்கோம். நாங்கள் எங்களை மீறி இங்கே ஒன்றும் நடக்கிற இந்த பாலத்தில் 2 அணுகு சாலைக்கு அப்போ இருந்த கான்ட்ராக்ட் ஒருத்தர் இதை கட்டினவர், இந்த மேம்பாலத்தை கட்டினவர் 50 ரோடு மண் வேணும், திராவன் மண்ணுன்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டார். இந்த 2 பக்கமும் பின்பக்கமும் அந்த பக்கமும் மண் கொட்டுறதுக்கு. அப்போ ஐயோ 50 ரோடு பத்தாதியா என்று சொல்லி நானே 70 ரோடு வேணும்னு லெட்டர் கொடுத்து அனுப்பி அந்த கம்பெனியில் பேசி 70 ரோடு கொட்டிச்சு. அப்புறம் அதுவும் பத்தாம வைஸ் பிரசிடன்ட் நல்ல தம்பி அவரு ஒரு 50 ரோடு சொல்லி அப்புறம் கொட்டிச்சு. காசே இல்லாமல் இலவசமாக இந்த மண் அடிச்சு கொடுத்தோம். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பைசா கூட யாருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. 2 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட இது நாங்கள் செலவு பண்ணிருக்கிறோம். ஆனால் இடையில யாரோ அதெல்லாம் பண்ணிருப்போம். நான் அந்த விஷயத்துக்கு நான் உள்ளார வரல. ஆனால் அந்த மண் அடித்து நாங்கள் அன்னைக்கு கொடுத்தோம் அந்த கான்ட்ராக்டருக்கு. அதே போல நாங்கள் உதவுவதற்கு தயாராக இருக்கோம். நீங்கள் இதில் என்ன வேலை பெண்டிங் இருக்கோ அந்த வேலையை நீங்கள் ஆரம்பிங்க. எந்த நிறுவனம் வந்து தடுத்தாலும் அதை நாங்கள் பார்த்துக்கோம். இதுதான் நாங்கள் செய்ய முடியும். கம்பெனிக்கு நாளைக்கே நான் லெட்டர் எழுதுறேன். 2வது, நீங்கள் இது போல தடுத்தாலும் இப்போதான் நீங்கள் சொல்றீங்க. இந்த செய்தியை எங்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்கிறாங்க, பிரசிடென்ட் இருக்கிறாரு, கவுன்சிலர் இருக்கிறாரு, சேர்மன் இருக்கிறாரு. எங்ககிட்ட சொல்லனாலும் உங்கள் அதிகாரிகள் தாசில்தார் இருக்காங்க, விஓ இருக்காங்க, யாரோ ஒருத்தர்கிட்ட இப்படி ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்குது இந்த கம்பெனி அப்படின்னு நீங்கள் சொல்லிருந்தா அடுத்த நிமிஷம் நான் அவங்கள்ட்ட பேசுவேன். இது வரைக்கும் என்னுடைய கவனத்துக்கு என்ன இப்போ தான் நீங்கள் இதை சொல்றீங்க. இது கலெக்டர் நாலேஜுக்கே இது தெரிஞ்சிருந்தால் அவங்களே கூப்பிட்டு பேசிடுவாங்க. ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவ் மேட்ரு இது. அதனால் இது கலெக்டர் கவனத்துக்கு நீங்கள் கொண்டுட்டு போங்க. சென்ற முறை நான் ஒரு கலெக்டருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புனேன். அப்போ கலெக்டர் பார்வையிட தாசில்தார் அனுப்புகிறாங்க. அந்த நேரத்தில் எங்கள் கான்ட்ராக்டர் ஒரு 4-5 பேர் அப்படியே வேலை செய்கிற மாதிரி இங்கே வந்து காட்டியிருந்தாங்க. தாசில்தார் வந்தார், பார்த்தாரு, வேலை நடக்குதுன்னு அவர் போய் ரிப்போர்ட் கொடுத்துட்டு அவர் போயிட்டார். 3ஆம் நாளே அத்தனை பேர் போயிட்டாங்க. இது பல நேரங்களில் இங்கே நடந்துட்டு இருக்கு. அதனால இங்கே வேலை செய்யக்கூடிய ஆட்கள், இந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்ததாரர்கள் நாளைக்கு வந்து தொடர்ந்து வேலையை ஆரம்பிச்சாங்கன்னா தொடர்ந்து வேலை நடந்துகிட்டு இருக்கணும். அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் பூரா வந்து இறங்கி ஆகணும். இங்கே இருந்த ஒரு மிஷின் இருந்தது, ஹிட்டாச்சி மிஷின் ஒன்று இருந்தது, அதை காணும். அந்த கலவை இது பண்ணுற எந்திரம் இருந்தது, அதையும் காணும். எல்லாத்தையும் எடுத்துட்டு வேறு சைட்டில் கொண்டு வேலை நடந்துட்டு இருக்கு. ஆக அந்த கான்ட்ராக்டர் வந்து தரமற்றவர்கள்லாம் கிடையாது. எங்க பெரிய ஒர்க்கா இருக்கோ அந்த ஒர்க்கை செஞ்சுட்டு இருக்கிறார் அவர். இதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதனால அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா கண்காணிப்பு, நீங்க என்ன பண்ணுது நடக்குதுங்கிறது எங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சு பட்ட வருஷமா தெரியும். அதனால எங்களை சமாதானப்படுத்துறதுக்கு நீங்க ஒரு காரணத்தை சொன்னீங்க, இந்தியா சிமெண்ட்ஸ் தடையா இருக்குன்னு சொல்லி. அதோட நம்முடைய சேர்மன் ஆடியோ பாதம் சொன்னார், இந்த வேலை தடையா இருக்கு, ரைட்டு, அந்தாண்ட வேலையை நீங்க முடிச்சிருக்கலாமே, ஏன் முடிக்கலன்னு கேட்டார்ல, அந்த வேலையும் முடிக்கணும். எனவே அந்த அடிப்படையில் உங்களுடைய பணிகள் விரைவாக முடிக்க வேண்டும். நீங்கள் வந்து ஏன்னா உங்களை வந்து சாதாரணமாக தான் அவங்க நினைப்பாங்க அந்த கான்ட்ராக்ட். ஏன்னா அவன் மேலே ஒர்க் வாங்கி டெண்டர் எடுத்துட்டு வரான். அவங்கள யாரும் கேட்டுட்டு அவன் டெண்டர் எடுக்கிறது இல்லை. எல்லாமே மேலே வந்து செக்ரட்டரியேட்லேருந்து எடுத்துட்டு வரதுனால இங்கே யாரும் அதிகாரிகள் கலெக்டர் வரைக்குமே அவங்க மதிக்கிறது கிடையாது. இதுதான். அப்படி மதிக்கலைன்னாலும் எங்களை சொல்லுங்கள். திருஞானம் சொன்னது மாதிரி அவங்க நாங்கள் மதிக்க வைக்கிறோம். அது எங்களுக்கு ஒரு பெரிய மேட்ரு கிடையாதுங்க. எனவே அந்த அடிப்படையில் இந்த வேலைகள் துரிதமாக முடிப்பதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் இது மாதிரி போராட்டம் என்று அறிவிக்கின்ற போது அந்த களத்தில் அதிகாரிகள் யாரும் வரமாட்டாங்க. இன்னும் சொல்ல கூட நம்ம மணியார் கூட ஐயா கூட வரமாட்டார். தலையாரி விட்டாங்க என்ன நடக்குதுன்னு வருவாங்க. போலீஸ் கூட அவங்க சிஐடி தான் வருவாங்க. ஆனால் இந்த கூட்டத்திற்கு நெடுஞ்சாலைத்துறையை சார்ந்த அதிகாரிகள் ப்ராஜெக்ட் நீங்கள் வந்திருக்கிறீங்க. நாங்கள் முதலில் எங்கள் போராட்ட குழுவின் சார்பில் முதலில் நாங்கள் நன்றியையும் பாராட்டுதலையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னு சொன்னால் நீங்கள் எந்த கருத்தை சொன்னாலும் நீங்கள் வந்திருக்கீங்க. எங்களுடைய கருத்தை இப்போ நீங்கள் உருவாக்கி இருக்கீங்க. எங்களுடைய ரிப்போர்ட்டை நீங்கள் உருவாக்கி இருக்கீங்க. எனவே அந்த அடிப்படையில் எங்களுடைய தகவல்களை நீங்கள் உரிய அதிகாரிகளிடத்தில் கொண்டு சென்று
இதை விரைந்து முடிப்பதற்கு முன்னாடி முருகேசன் சி இருந்தார், அடிக்கடி அவர்கிட்ட பேசுவேன். அதில் தான் இந்த மேம்பாலம் அவருடைய துரிதத்தெல்லாம் இங்கே வந்தது. இப்போ அவரையும் மாற்றிட்டாங்க, வேற ஒருத்தர் இங்கே சியா வந்திருக்கிறாங்க, போட்டிருக்காங்க ப்ராஜெக்ட்டுக்கு. ஆகையினால அவருக்கு நாங்கள் தகவல் அனுப்பிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன கடிதம் அனுப்புகிறோமோ அதை வந்து தலைமை வரைக்கும் நாங்கள் அனுப்பிட்டு இருக்கோம். இப்போ இந்த தீர்மானத்தையும் நாங்கள் அனுப்புவோம். எனவே இந்த பணியை விரைவாக திங்கட்கிழமையிலிருந்து விரைவாக துவங்கி வேலையை முடித்து தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருந்த அத்துணை பேர், இது முதல் நிகழ்ச்சி. போனகடும் இந்த மேம்பாலத்துக்கு கிட்டத்தட்ட 4 ஆலோசனை கூட்டம் போட்டோம். இப்போ பலவிதமான அவர் முடிமன்னன் ஒரு கருத்தை சொன்னார், அண்ணன் மாமன் ஆடியோபாதம் ஒன்று சொன்னார், இது தெரிஞ்சான ஒன்று சொன்னார். இப்படி பல்வேறு போராட்டங்களை நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். என்றாலும் கூட அடுத்து இன்னொரு கூட்டத்தை போட்டு நாம் எந்த மாதிரியான போராட்டத்தை கையிலே எடுக்க வேண்டும் என்பதை அவர் ஆடலர் சொன்னதை போல, நம்முடைய பாலசிங் சொன்னதை போல எந்த மாதிரியான போராட்டத்தை கையிலே எடுக்க வேண்டும் என்பதை நாம் கலந்து பேசி அதை அறிவிப்போம். அப்படி அறிவிக்கின்ற போது, சென்ற முறை நம்முடைய போராட்டத்தின் மூலமாகத்தான் இவ்வளவு பெரிய பாலம் வந்தது, அதை யாரும் மறுக்க முடியாது. அதை போல ஒரு பெருந்திரள் போராட்டத்தை எங்கே நடத்தினாலும் எப்படி நடத்தினாலும் அதை நடத்துவதற்கு நாம் அனைவரும் தயாராக இருப்போம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து, அந்த நிலைக்கு எங்களை தள்ள வேண்டாம் என்பதை மட்டும் அதிகாரிகளுக்கு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய போராட்ட குழுவினுடைய அழைப்பை ஏற்று வந்து வருகிற அந்த அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த கூட்டத்தை பற்றியான தீர்மானத்தை நம்முடைய அகத்தியர் அவர்கள் இங்கே படிப்பார்கள். அனைவரும் ஒரு மனதாக கரவொலி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன்.